உனக்கு என்ன காலத்தாமதோ அதே கேக்குறீங்க எங்கடா நிக்கிற ஒரு முண்டை அவளுக்கு அடுத்து பெரிய சண்டை அவ எடுத்தா பேர் பெரிய இரும்பு முண்டை அவ முட்டான ஒண்டை அவ சுட்டாங்க ஆயா உண்டை அது எடுத்தா ரெண்டு எண்டாட்ட ஏண்டா காலத்தாமம் கேக்குறேன் இருவரும் கட்டுக்கதை கொட்டி அழைக்கிறீங்க இருந்தாலும் இது எந்த நாடு நச்சையும் புஞ்சையும் கூத்து புரியக்கூடிய மகேந்திராபுரி நாடு இந்த மகேந்திராபுரி நாட்டை மகேந்திரவர்மன் ஈரோடு சிறப்போடு அரசால் அப்படி இந்த நாட்டிலே குறை இருக்கின்றதா? குறை என்பதை காண முடியாது. நான் என்னதான் அந்த நாட்டை சீரோடு சிறப்போடு ஆட்சி செய்தாலும் உன்னுடைய மனதிலே ஒரு குறையடா குறை. மீனாட்சி அவர்கள் பெண்ணை மனமுடித்து இல்லற வாழ்க்கையை ஈடுபட்டு இரண்டு செல்வங்கள் பிறந்தது. இரண்டு செல்வங்கள் பிறந்தது. மகன் பெயரோ மதன்குமார், இளவரசர் மதன்குமார். மகள் பெயரோ மகேஸ்வரி. அப்படி செல்வங்கள் பிறந்த நேரம் மனைவி மீனாட்சி அம்மை இறைவனடி சேர்ந்து விட்டார். சின்ன சிறு குழந்தைகள் வளர்ப்பதற்காக இரண்டாவது மனோன்மணியின் பெண்ணை மனமுடித்திருக்கின்றேன். மனைவி பார்க்க வேண்டும். குழந்தைய வளர்க்கறதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண சத்தியமா எதுக்கு? குழந்தைய வளர்க்கறதுக்கு மட்டும்தான். குழந்தைய வளர்க்கத்தானே திருமணம் முடிச்சிருக்கேன். சத்தியம் பண்ண எதுக்கு சத்தியம் பண்ணணும்? நான் எதுவும் பண்ண அன்பு
இந்த மகேந்திராபுரி நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னனுக்கு மனைவியாகி இரண்டாம் தரமாகி மனோன்மணி என பெயர் கொண்டு குறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்த்துக் கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு என்னுடைய அத்தானை பார்க்க வேண்டும், அவரோடு நல்லதொரு வார்த்தை எடுத்து கொடுக்க வேண்டும். எங்க சென்று விட்டார் என்று தெரியவில்லை. அத்தா ஓடோடி வந்திருக்கிறேன் மனோன்மணி. அத்தா உன் வருகைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். அழைப்பிருந்தாலும் புரியலா, இந்த மனோன்மணியை விட்டு நீங்கள் ஒரு நாளும் இளவத்தில் ஈடுபட்டு இன்ப சுகத்தை காண வேண்டும். அதற்காக மனோன்மணி என்று அழைத்திருக்கின்றார். இவர் விரைவாகவே அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற வள்ளுவர் வாக்குக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என மனப்படைத்த அன்பு உள்ளம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த வில்லிவலம் கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் எங்கள் கலைதீவி நாடக மன்றம் என்றாலே அன்பு உள்ளம் கொண்ட ரசிகர் அடியேன் எனக்காக ராஜு என்று சொல்லக்கூடிய கலை அன்பர் அடியேன் எனக்காக ரூபாய் 2000 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நாடகம் சந்தோஷமாகி ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு வெடிந்தால் மணிமணி கூட்டு விழா அவன் தினந்தோறும் கரத்தாலே பால் எழுதுவது வழக்கம். எங்க போயிருப்பான்? என் மகனை பார்த்தீங்களா? ராஜா என்னமா தன்னுடைய பேசிக்கிட்டு இருக்கீங்க? மகேந்திரி உன்னை பற்றியும் உடைய அண்ணனை பற்றி தான் யோசனையாகவே இருக்கிறார். அப்படியா? ஆமா. என்னமா யோசனை? என்ன யோசனை தெரியுமா? நாளை காலை உனக்கு பிறந்த நாள் விழா, உடைய அண்ணனுக்கு பயன்படுத்தி கொடுத்துடா. பொறுப்பே கிடையாது உனக்கு. விளையாட்டு பெண்ணா இருக்கு, வேலையெல்லாம் அரண்மனையில் அப்படி அப்படியே இருக்கு. எனக்கோ வயசாகி போச்சு, என்னால வேலை செய்ய முடியல. இப்படி சுத்திட்டு வரைய வரலாமா? தவறிதாமா. சரிங்கம்மா, அதெல்லாம் போகட்டும். இதுக்கு என்னமா இது? பாரு. யாருக்கு? அண்ணனுக்கு. யாரு கொடுக்கப்படுது? நான் தான். நீங்களா? இங்க பாருங்கம்மா. என்னம்மா? வேலைகளை செஞ்சு உங்களோட உடல் அகர்ச்சியா இருக்கும். நீங்க அரண்மனைக்கு சென்று போய்விடுங்க. இன்று அண்ணனுக்கு பால் நான் கொடுத்துறேன். சரி சரி, தவறாம அண்ணனுக்கு கொடுத்தா மட்டும் போதும். நிச்சயமாமா. கொடுத்துருவியா? நான் இருந்த மாட்டேன். அவ பத்தி தாங்க மாட்டான். காலையில இருந்த உடனே பல்ல தொலைத்து விட்டு அம்மா ஓடி வருவான். அப்படியா? கொடுப்பது வழக்கம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. சரி, என்னுடைய தாய் விருத்தவண்ணும் அண்ணனுக்கு தவறாமல் இந்த பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா, எங்க இருக்கீங்க? நாளை தினம் இந்நாட்டு இளவரசுக்கு மணி முடிச்சுட்டு நடக்க போறீங்க. நடத்த விடலாமா? நடக்க விடக்கூடாது. நடக்க விடக்கூடாது. நடக்க கூடாது. விடக்கூடாது. ஆனால் இந்த மணி முடிச்சுட்டு விடா மரண விழாவாக இருக்க வேண்டும். ஆமாங்க. தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி அவள் மகனுக்கு பால் எடுத்து செல்வது வழக்கம். ஆமாங்க. அந்த பாலில் இப்போது நான் கூட்டிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து படிய இளவரசிக்கு சுமத்துகிறேன். அப்படியே விஷத்தை எடு கலக்கிறேன். அண்ணனுக்கு அனுமதிக்கு காலையில இருந்து அண்ணன் இங்கதான் போயிருப்பாரு. அண்ணா, எங்கடா இருக்கிறீங்க? நீங்க எங்கதான்
எங்கதான் போறீங்க எங்கதான் வரீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல தெரியுமா? என்னம்மா காரணம்? ஆமா ஆ. அண்ணா என்னம்மா? விடுநாள் வெள்ளிக்கிழமை உண்மைதான். உங்களுக்கு மணிமுடி சுட்டு விடா. ஆமா. எனக்கு பிறந்தநாள் விடா. உண்மைதான். இது இரண்டாவது ஒருத்தர் நடத்த வேண்டும் என்று தந்தை உழைத்திருக்கின்றார். அது மட்டுமா ஆ. விடா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம்மா. இப்படி பொறுப்பேல் அமர்க்கிறீங்களே என்னம்மா காரணம்? அண்ணா ஆ. ஆனந்தனமே யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்துவது வழக்கம் அன்னை கருத்தினால் பால் அருந்துவது வழக்கம் என்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ அம்மா கொண்டு வந்த அந்த தினமும் பால் கொடுப்பது அன்னை தானே அப்படிக்கு என்றும் இல்லாமல் நீ அம்மா கொண்டு வந்த இங்க பாருங்கண்ணா ஆ. அம்மா கொடுத்தாதான் நீங்க பால் கொடுப்பீங்களா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன அன்னை கொடுத்தால் என்ன இந்த பாலை நான் அருந்த வேண்டும். ஆமா நாங்க பால் குடிக்க போறோமா? குடினா. குடிக்க போறோமா? குடினா ஐயோ தங்கா பார்த்தா என்ன மறந்தே போய்விட்டம்மா. என்னன்னா நாளை மணிமுடி சுட்டு என்ற மகிழ்ச்சியால் காலையில இருந்து என்ன நான் குளிக்கவே இல்லம்மா. மண்டு ஏம்மா? ஆளை பாரு நல்லா இருக்கு. என்னம்மா? அத பாலை குடி. தங்கா நான் சீக்கிரம் குளிச்சிட்டு வந்து எங்க இருமா வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கண்ணா. சரி என்னுடைய அண்ணன் வர வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கலாம். மகளே மிகச்சரி அப்பா தனிமையில் என்னமா செய்யற? அண்ணனுக்காக பால் கொண்டு வந்திருப்பா. அப்படியா? அண்ணன் காலையில எதுவும் குளிக்கலையா பல் கூட சேர்க்கவில்லையா? அதனால் அதனால அண்ணன் குளிச்சுட்டு வந்து இந்த பால் அருந்துறேன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? அண்ணனுக்காக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக் கொண்டிருக்கின்றாய். நாடே விழாக்கோலம் போட்டு விட்டது. மாவிலை தோரணம், மகர விளக்குகள், பாட வேடிக்கை தாத்தாபிரமணி கொண்டிருக்கிறது. இதற்காக விடுதாருடைய அண்ணனுக்கோ மணிமுடி சுட்டு விழா, உனக்கு பிறந்தநாள் விழா. ஆகையினால் இந்த நாட்டை வளம் ஒரு நேரத்திலே எனக்கு தாக விழா அதிகமாயிடுச்சுமா. ஆகையினால் இதை வைத்திருக்கிறாயே பால், அந்த பாலை கொடுமா. அப்பா என்ன இது அண்ணனுக்காக கொண்டு வந்த பால் உங்களுக்கு தர முடியாது. பெற்றெடுத்த தந்தை கேட்கிற பாலை கொடுமா. தர முடியாது. கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. முடியாது. ஏன் கொடுக்குது? விடுமா பால். ஐயோ தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் தாகம் தீர்ந்தவுடனே ஒன்றுமே புரியவில்லையே. என்னுடைய நெஞ்சமே வெடித்து போல் இருக்கிறது. கேசரி, 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 அப்பா. காத்தடிச்சா நோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க
கட்டி